இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எப்போது எதற்காக தெரிந்து கொண்டார். ஆவியானவர் உணர்த்தின வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1 வசனம் 4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, according as he hath chosen us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love. Ephesians chapter 1 verse 4. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் போதுல சொல்றாரு, அவர் எதுக்காக உலகம் தோன்றதற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம அவருக்கு முன்பதாக குற்றம் இல்லாதவர்களும் பரிசுத்தமானவர்களுமாய் இருக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். நாம் இன்றைக்கு தேவனாலே ரட்சிக்கப்பட்டு நடத்தப்படுகிற நாம், தேவன் எப்போது எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம அநேகர் கிட்டத்தட்ட எல்லாருமே பிரதர், நான் இந்த வயசு வரைக்கும் தேவனை அறியாமல் இருந்தேன், தேவன் எங்கூட இது வரைக்கும் பேசினது இல்ல, எனக்கு எந்த காரியத்தையும் வெளிப்படுத்தினது கிடையாது, ஆனால் இந்த வயசுல ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல இந்த இயர்ல நான் ரட்சிக்கப்பட்டேன், தேவன் அதற்கு பிற்பாடு என்னை நடத்துகிறார் அப்படின்னு சாட்சியாக ஷேர் பண்றதை நம்ம பார்ப்போம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நமது அறிவுக்கு எட்டுனது அவ்வளவுதான். இந்த வயசுலதான் தேவன் தன்னை எனக்கு வெளிப்படுத்தினார், என்னை தெரிந்து கொண்டார், என்னை தொட்டார், என்கவுண்டர் நடந்தது, இப்படி அநேக காரியம் நமக்கு புரியுது. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உலகம் தோன்றதற்கு முன்பாக அவர் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் தெரிந்து கொண்டார் அப்படின்னு. அப்படியானால் நமக்கு வேதம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஜெனிசிஸ் 1:1 ஸ்டார்ட் ஆகுது. பட் இங்க அக்கார்டிங் டு இந்த வேர்ஸ் படி 0. இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, அது நமது கற்பனைக்கும் எட்டாதது. உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே என்னை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் நான் அதை கண்டுபிடிச்சதுதான் இந்த வருஷம். மாறாக தேவன் என்னை தொட்டது, தேவன் என்னை என்கவுண்டர் பண்ணது, தேவன் என்னோட கூட பேச ஆரம்பித்தது நான் ரட்சிக்கப்பட்ட வருஷத்துல இருந்து அப்படின்னு நான் நினைக்கலாம். பட் என்னன்னா ரியாலிட்டி வேற. இன்னும் 2வது தான் மிக முக்கியமான காரியம். இன்னைக்கு எதுக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா, கிறிஸ்தவத்துல அநேகர் நினைக்கிற காரியம், நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், கிறிஸ்துவோட கூட நடக்கிறேன் அப்படின்னா நான் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், என்னுடைய எல்லாவற்றிலும் தேவன் என்னை நிரப்பி இருக்கணும், உலக ஆசீர்வாதங்களாலே என்னை நிரப்பி இருக்கணும், நான் நிரப்பப்பட்டவனாய், நிறைவு பெற்றவனாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மத்தவங்க கண்களுக்கு முன்பாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி சில காரியங்கள் இருக்கு. அதுக்காக எனக்கு உலக ஆசீர்வாதம் பிடிக்காது, ப்ராஸ்பரிட்டிக்கு நான் அகைன்ஸ்ட் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி என்ன இருக்கிறது? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும், கண்டிப்பா அது உண்மைதான். ஆனால் பியாண்ட் தட் there is something special in God. அது நமக்கு புரிகிறதா? அதைத்தான் இங்க சொல்றாரு, உலகம் தோன்றதற்கு முன்பதாக. எதுக்காக? தமக்கு முன்பதாக நாம் குற்றம் இல்லாதவர்களாகவும் பரிசுத்தமானவர்களாகவும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்க ஆசைப்படுகிறோம்? இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பெருங்கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வருவார், அதை நம்ம ஷோ பண்றப்பதான் மத்தவங்க பார்ப்பாங்க நாம் எப்படி தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம், எப்படி நடத்தப்படுகிறோம் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கிறப்போவே எத்தனையோ பரிசுத்தவான்கள் உலக ஆசீர்வாதங்கள் இல்லாமல் மரித்து போயிருக்காங்க. அப்படியானால் அவர்களோடு தேவன் இல்லையா? அவர்களை தேவன் அழைத்த நோக்கம் நிறைவேறவில்லையா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம்தான். கர்த்தர் நம்மை பலுகி பெருக வைப்பார், ஆசீர்வதித்து வாளாக்காமல் தலையாக்குவார், எல்லாம் உண்மைதான். ஆனால் அதையும் மேலாக there is something. அது எப்போது நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தமக்கு முன்பதாக குற்றம் இல்லாதவர்களாகவும் பரிசுத்த உள்ளவர்களாகவும் அன்பிலே நடக்கணும். நம்ம நடக்கிறோமா? நம்ம பிறரை மாய்மாலமற்ற அன்பினாலே அவங்களை அன்பு செய்கிறோமா?
நாம் அவர்களுக்கு முன்பதாக, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் நடக்கிறோமா? நாம் எப்போது அப்படி நடக்க ஆரம்பிக்கிறோமோ அவர்கள் கண்களுக்கு நம்ம வேற மாதிரி தெரிய ஆரம்பிப்போம். நம்ம எப்போ வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறோமோ நமக்குள்ளா இருக்கிற நம்மை தெரிந்தெடுத்த தேவனை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். என கண்மானவர்களை, எப்போது நாம் இந்த பர்பஸ, அதாவது தேவன் எப்போது எதற்காக என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு நமக்கு உணர ஆரம்பிக்கிறோமோ, நாம் உணர ஆரம்பிக்கிறோமோ, அப்போது தேவனோடு கூட நடக்கிறவர்களா இருப்போம், தேவனுக்காய் ஓடுகிறவர்களா இருப்போம், தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்கிறவர்களா இருப்போம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களா இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் தகப்பனே. அநேக நேரத்துல எங்களுடைய சின்ன அறிவினால ஏதோ நாங்க தான் உங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனாலும் தகப்பனே, உலகம் தோன்றதற்கு முன்பதாக எங்கள் அறிவுக்கு எட்டாத வண்ணத்துல எங்களை நீர் தெரிந்து கொண்டீர் தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா. அப்பா, நீர் அழைத்த அழைப்பிலே நாங்கள் உண்மையாய் உத்தமமாய் உமக்கு முன்பதாக பரிசுத்தமாய் நிற்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, நீர் அழைத்த அழைப்பிலே நின்று எந்த பர்பஸ்க்காக நாங்கள் பிடிக்கப்பட்டோமோ அதை நிறைவேற்றுகிறவர்களாய், நிறைவேற்ற பாடுபடுகிறவர்களாய் எங்களை நீர் நிறுத்துங்க. முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.